ஹாய் கைஸ், எல்லாருக்குமே மறுபடியும் குட் ஆஃப்டர்நூன். அண்ட் இன்றைக்கி இது ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட மேலான ஆதரவுகளை கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்தியன் 2 ட்ரெய்லரை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஜெயம் ரவி அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தி. அவங்களுக்குள்ள இன்னும் டைவர்ஸ் அஃபிஷியலாக அவங்க சொல்லலாம். பட் நடக்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெயம் ரவி விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப முன்னாடியே கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. அவங்களோட மாமியார் பேனர்லேயே தான் படம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப நாள் அந்த வலைபேச்சுங்கிற ஒரு சேனல் வந்து முன்னாடியே சொன்னாங்க அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுங்க. பட் நேற்று காலையில் ஆர்த்தி ரவி, இனி அவங்க ஆர்த்தி ரவின்னு சொல்லலாமான்னு கூட தெரியல, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியோட மொத்த ஃபோட்டோஸ், அவங்களோட கல்யாண ஃபோட்டோஸ், அவங்களோட மகன் ஃபோட்டோஸ், மகன்கள் கூட ஜெயம் ரவியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைவர்ஸ் சீசன் தான் நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், தெரியல என்னென்னு. இத்தனைக்கும் தெரியல யார் காரணம்னே தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி நம்ம டீப்பராக போக வேண்டாம். நிறைய உண்மைகள் வெளியிடும்போது நம்மளும் அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு பிரிஞ்சிருந்து அவங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அதை யாருமே நோண்டி நொங்கெடுக்காமல், அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ ஒன்றா இருந்தவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வழி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி போகிறது தான் ஒரு நல்ல நேயருக்கான ஒரு ஒரு அவங்களோட பீஸை கொஞ்சம் அவங்கள்ட்டே கொடுத்துருணும். செகண்ட்லி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் 2வோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு. ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோவில் நிறைய பேர் பார்த்து ட்ரெய்லர் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாங்க. பட் நம்ம ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எஸ், ட்ரெய்லர் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் என்னது இது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா அதுதான் நமக்கும் செட் ஆச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மேக்கப் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆக்சுவலாக கதைப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு 102லேருந்து 106 வயசு வரை. ஆனால் அப்பேற்பட்ட ஆளால் இவ்வளோ ஸ்டண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிது. பட் இதே கேள்வி நான் வந்து மும்பை பிரஸ் மீட்டில் சங்கர்கிட்ட கேட்கும்போது, சைனாவில் ஒரு மார்ஷியல் ஆர்ட் ரெஜெண்ட் இருக்கார், அவரோட வயசு வந்து 120, அவர் என்னமோ சம்மர் சால்ட் அடிக்கிறாரு, பெல்ட் அடிக்கிறாரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறாருனாங்க. பட் இது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அண்ட் இன்னொரு ஸ்பெகுலேஷன் என்னென்னா, இது வந்து இந்தியன் தாத்தாவே இல்லை, இது அந்த சந்துரு தான். பாருங்கள், நெஞ்சில் குத்துன மார்க்ஸ்லாம் இருக்குது, அவர் தான் இவ்வளோ நாளாக இந்தியன் தாத்தாவாக போலி விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு இன்னொரு இது சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த ட்ரெய்லர் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருந்தது. பட் இந்த ட்ரெய்லர் ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பெருசாலாம் இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா மேக்கப்ஸ் ஆர்டிஃபிஷியலு ஒரு மாதிரி பூமராக எடுத்துக்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லர் வச்சு நம்ம படத்தை வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. பட் படம் எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆவரேஜாக இருந்தது. பட் ட்ரெய்லர் மேபி ட்ரெய்லரை நோக்கியாக கொடுத்துட்டு படத்தில் அப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஊழல்னால் அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் இவங்க எந்தளவுக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் போட்டாத போதே அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கடைசியில் அந்த அப்படின்னு கமல் சொல்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அந்த பழைய இந்தியன் தாத்தா மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போ கமல் ஒல்லியாக ஃபிட்டாக இருப்பார். இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சுல, 20 வருஷம் ஆகிடுச்சுல படம் வந்து. ஸோ உங்களுக்கும் அதே தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நேற்று ஆக்சுவலாக நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த யூடியூபே கிராஷ் ஆகிடுச்சு நேற்று. இப்போ ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இன்னமும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கேன். நாளைக்கு கல்கி படம் ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் தலைவர் நடிச்சிருக்காரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அந்த படத்தை பற்றின ரிவ்யூ நம்ம நாளைக்கே படத்தை பார்த்துட்டு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.